வணக்கம், நான் உங்கள் ஜேபி. இது ஜேபி மக்கள் பார்வை. நேற்று கரூரில் நடைபெற்ற முதலமைச்சர் விஜய் அவர்களின் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை தொடர்ந்து தற்போது புதிய சர்ச்சை பேசுபொருளாக மாறியுள்ளது. நம்முடைய பள்ளிக்கூடங்களில் யாருமே எந்த கட்சியை சேர்ந்தவர்களுமே, குறிப்பாக தாவேக்காவை சேர்ந்தவர்களாக இருந்தாலுமே கட்சி கொடியுடனோ கட்சி அடையாளங்களுடனோ பள்ளி வளாகத்திற்குள் செல்வது அறவே தவிர்க்கப்பட வேண்டும். பள்ளிக்கூடங்கள் மாணவர்களுக்கானது, அங்கு கட்சி சார்ந்த செயல்கள் செய்வதற்கு தடை அப்படின்னு நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை பார்த்து நானே ரொம்ப பெருமைப்பட்டேன். ஆனால் அடுத்த ஒரு நாள்லேயே முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூரில் பேசிய பொதுக்கூட்ட நிகழ்வு தொடக்கப்பள்ளி ஒன்றில் திரையில் வெளியிடப்பட்டிருக்கு. நம்முடைய பள்ளிக்கூடங்கள்ல யாருமே எந்த கட்சியை சார்ந்தவங்க, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலுமே கட்சி கொடியுடன் செல்வதோ கட்சி அடையாளங்களுடன் செல்வதோ அறவே தவிர்க்கப்படணும். அந்த பள்ளிக்கூடம் யாருடைய பள்ளிக்கூடம்? அது மாணவர்களுக்கு மட்டுமே சொந்தமான பள்ளிக்கூடம். எனவே எந்த கட்சி சார்ந்த செயலும் செய்வதற்கு தடை. என்னங்க சார் உங்க சட்டம், என்னங்க சார் உங்க திட்டம், கேள்வி கேட்க ஆள் இல்லாம ஓடுறீங்க கொட்டம். இது தற்போது எதிர்கட்சிகள் மற்றும் தமிழக மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து நம்முடைய தொழில்துறை அமைச்சர் அக்கா கீர்த்தனா அவர்கள் திருத்தங்கல் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட போது ஒரு மாணவியிட்ட கேட்ட கேள்வி சர்ச்சையை எழுப்பியிருந்தது. அந்த கேள்விக்கு தற்போது நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் நல்லாவே முட்டு கொடுத்துருக்காரு. அது என்னன்னா, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் மாணவி கிட்ட பேசினது தன்னுடைய சகோதரிகிட்ட பேசின மாதிரி தான் பேசியிருக்காங்க. அதை யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம், இது தவறாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் கிடையாது அப்படின்னு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இந்த விஷயத்துக்கு ஆதரவாகவும் முட்டு கொடுக்கிற விதமாகவும் பேசியிருந்தார். ஒரு அக்கா ஸ்தானத்துல தான் அவங்க பேசுறாங்க, அதாவது யாரும் அதை தவறாக எடுத்துக்குவாங்க. வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ அப்படின்ற கேள்வியை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பள்ளியில் மாணவிகிட்ட கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு மாணவி உடனே பதில் சொல்ல தயங்கி இருக்காங்க. அதே கேள்வியை அந்த மாணவிக்கு புரிகிற மாதிரி அந்த வகுப்போட ஆசிரியர் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு அந்த மாணவி தன்னுடைய அப்பா பெயர் என்ன, தன் அப்பாவின் தொழில் என்ன என்பதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன பண்றாங்க? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாணவிக்கு எப்படி சொன்னா புரியும், எந்த விதத்தில் சொன்னா புரியுன்றது அந்த ஆசிரியர் தான் தெரியும். அந்த விதத்தில் பேசினாதான் மாணவிக்கு புரியும். அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இப்படி பேசியிருப்பது அனைவரிடமும் பெரிய தாக்கத்தையும் பெரும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அந்த மாணவியிடம் அனைவரிடம் கேள்வி கேட்கும் போது அந்த மாணவி அதற்கு பதில் சொல்ல தயங்கும் நிலையில் அந்த மாணவிக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு அந்த மாணவியின் எதிர்காலம் பாதிக்கப்பட்டால் அதற்கு நம்முடைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பொறுப்பேற்பாரா? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கீர்த்தனா அவர்கள் செய்ததை தவறு என்று சுட்டி காட்டாமல் அவருக்கு ஆதரவாக பேசியிருப்பது தவறு என்பது என்னுடைய கருத்து. உங்களோட கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.